சண்டிகர் பக்கத்துல ஒரு ராணுவ தடவாளம் இருக்குது, சைனீஸ் மேக்னு போட்டிருக்காங்க. அதுல இருந்து சுடப்படவே இல்லை. 1999 செய்யப்பட்டது. ஆக மொத்தம் பழைய தடவாளங்களை வைத்துக் கொண்டு இந்திய ராணுவத்துடன் போரிட முயற்சி செய்தது பாகிஸ்தான். அதில் தோல்வி அடைந்து விட்டது. கண்டிப்பாக எதிர்வினைக்கு செய்வார்கள் என்பதுதான் ராணுவ தளவாடங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்னிடம் தெரிவிக்கிறார்கள். பாகிஸ்தான் இதுவரை செய்திருந்த சில ஒரு பிரகடனங்களை எல்லாம் தூள் ஆக்கினார் நரேந்திர மோடி என்பதுதான் வரக்கூடிய செய்திகள். போதாத குறைக்கு இன்று டெல்லியில் பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன என்று கேட்டால், RSS தலைவர் மோகன் பாகவத் நீண்ட அறிக்கை கொடுத்திருக்கிறார். நரேந்திர மோடியை பாராட்டி இருக்கிறார். 25 வருடத்திற்கு இருந்த ஒரு பகையை தீர்த்து கொண்டார் நரேந்திர மோடி என்று தான் சொல்ல முடியும். இந்திய பாராளுமன்றத்தை தாக்கிய இதே கும்பலுக்கு நரேந்திர மோடி, அனைத்து அதிகாரிகளும் நரேந்திர மோடி அரசாங்கத்தை பாராட்டுகிறார்கள். காரணம், இது மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் நரேந்திர மோடி ராணுவ அதிகாரிகளுக்கு, முப்படை தலைவர்களுக்கும், கப்பற்படை, விமானப்படை, தரைப்படை தலைவர்களுக்கெல்லாம் முழு சுதந்திரம் கொடுத்து, என்னுடைய குறிக்கோள் இது. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தல் வைத்தால் நரேந்திர மோடிக்கு 400 சீட்டு வரும். தமிழகத்தில் 32 சீட்டு வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது எதை காண்பிக்கிறது? நரேந்திர மோடியினுடைய ஆளுமையை, நரேந்திர மோடியினுடைய தைரியத்தை. ஒன்று. இரண்டாவது, நரேந்திர மோடிக்கு இந்த மாதிரியான வாக்கு வங்கிகள் வரக்கூடாது என்பதற்காகத்தானோ என்னமோ நம்ம ஊர் முதலமைச்சர் கூட வாக்கிங் ஆரம்பிச்சிட்டார். அவர் 2026 பொது தேர்தலில் திமுக வரையறுத்த டீலிமிட்டேஷன், இந்தி எதிர்ப்பு, நீட், இதையெல்லாம் மறந்துவிட்டு இதுல ஒரு தேசப்பற்றில் அவர் ஓட்டு வாங்கிடுவாரோ என்ற பயத்தில் நடைபயணம் ஆரம்பித்து விட்டார் மு.க. ஸ்டாலின். இனி தமிழக அரசியலும் மாறும். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய நண்பர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். சார் வணக்கம் சார். நமஸ்காரம். நான் இன்று காலை ஒரு மூத்த மத்திய அமைச்சருடன் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் எடுத்த ஒன்று சிரித்தார். பாரத் மாதா கி ஜெய் என்று சொன்னார். போதாத குறைக்கு வெற்றி நமதே, ராணுவத்திற்கு பாராட்டு தெரிவித்தார். நான் கேட்டேன், என்ன எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடுச்சுங்களான்னு. இல்ல ஒரு நாள் போதுங்க அப்படின்னார். அவர் சொன்ன விஷயங்களை எல்லாம் நாம் இருவரும் பேசக்கூடிய இந்த வீடியோவில் பரபரப்பான சூழ்நிலையில் கண்டிப்பாக நான் தெரிவிக்கிறேன். டெல்லி உற்சாகத்துடன் இருக்கிறது. சிவா சார், இப்போ டெல்லியுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி சார் இருக்கும்? அதாவது வாலாட்டிய பாகிஸ்தானுடைய வால் ஒட்ட நறுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாமல் எதிரிக்கு பலத்த அடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ டெல்லியில என்ன சார் அடுத்த நகர்வுகள் எப்படி சார் இருக்கு? அடுத்த நகர்வுகள் இன்னும் 2-3 நாட்களில் போர் ஓய்ந்து விடும் என்று தான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 5-6 முக்கிய தலைநகரங்கள், மாவட்ட தலைநகரங்கள் கராச்சி, ராவல்பிண்டி, குஜ்ரேவாலா மற்றும் லாகூர், இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் உங்களுக்கு இவங்க ஆக்கிரமிப்பு செய்து அங்கு இருக்கக்கூடிய ராணுவ முகாம்களை எல்லாம் தகர்த்தெறிந்தது இந்திய ராணுவம். வேண்டுமென்றே புல்வாமா, பெல்காம்க்கு 2 ஒரு ஆக்கிரமிப்புக்கு பிறகு இந்தியா ஒண்ணுமே செய்யாதுன்னு நினைச்சிருந்தாங்க. இதுவரைக்கும் பாகிஸ்தான் செய்து வந்த பொய் இந்தியா நிஜமாக்கி விட்டது. இதுவரைக்கும் அவங்க அணு ஆயுதம் இருக்கு, ஏன் விடல அவங்க. அதை தவிர இன்னைக்கு காலையில சண்டிகர் பக்கத்துல ஒரு ராணுவ தடவாளம் இருக்குது, சைனீஸ் மேக்னு போட்டிருக்காங்க. அதுல இருந்து சுடப்படவே இல்லை. 1999 செய்யப்பட்டது. ஆக மொத்தம் பழைய தடவாளங்களை வைத்துக் கொண்டு இந்திய ராணுவத்துடன் போரிட முயற்சி செய்தது பாகிஸ்தான். அதில் தோல்வி அடைந்து விட்டது என்பதுதான் குறிப்பிட வேண்டியது ரியல் ஒன் நேயர்களுக்கு. சிவா, இனி வரக்கூடிய நாட்களில் மேக்சிமம் 2 டேஸ்ல எல்லாம் முடிஞ்சிருங்க. சார், இப்போ
சைனாவுடைய PL-15 அப்படிங்கிற மிசைல் வந்து நம்முடைய பஞ்சாப் பகுதியில விழுந்திருக்கிறது. இதை வந்து இந்திய ஆர்மி வந்து எடுத்திருக்காங்க. இதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலமாக அதை பண்ணுவதற்கான தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு முற்படுவார்களா சார்? கண்டிப்பாக இனி ஆராய்ச்சிகள் இருக்கும். அதையும் தவிர ராணுவத்திற்கு இனி வரக்கூடிய நாட்களில் லட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு, ரவா கேசரி, ஜாங்கிரி, லட்டு அந்த மாதிரி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இனி அவர்கள் என்னென்ன ஆயுதங்களை உபயோகப்படுத்தினார்கள், எதை எதை பண்ணவில்லை என்றெல்லாம் யோசித்து பார்த்து அதற்கு ஏற்ப கண்டிப்பாக எதிர்வினைக்கு செய்வார்கள் என்பதுதான் ராணுவ தளவாடங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்னிடம் தெரிவிக்கிறார்கள். இருப்பினும் தாங்கள் கேட்ட மாதிரி சண்டிகருக்கு அருகே கிடைத்த அந்த ராணுவம் இந்த சைனாஸ்ல இருந்து வந்து அது 1999 பண்ணிருக்காங்க சார். ஆக மொத்தம் பாருங்க, அது வந்து 26 வருஷத்துக்கு பழசு. அது அதை கொண்டு என்ன வச்சிருக்காங்க அதை. சார் இப்போ ஹமாஸோட ஸ்டைல்ல பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ட்ரோன் தாக்குதல்ல ஈடுபட்டாங்க. அத்தனையும் இந்தியா முழுமையாக முறியடித்திருக்கிறது. இப்போ சைனாவுடைய வெப்பன்ஸ் வந்து பாகிஸ்தான்ல வச்சு இந்தியா முறியடித்திருக்கிறது. அமெரிக்காவுடைய F-16 ஃபைட்டர் ஜெட்டையும் இந்தியா வீழ்த்தி இருக்கிறது. அப்போ வந்து இது வந்து சைனாவுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் இல்லையா? இப்போ சைனாவுடைய பிசினஸ்ல இந்தியா கை வைத்து விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? அப்படி இருக்க சான்ஸ் கிடையாது. இருப்பினும் சைனா வந்து இந்தியாவில் பெரிய தேசம், நாடு. ஆக மொத்தம் இந்தியா சைனாவுடன் வேறு விதத்தில் போராடுவார்களே தவிர யுத்தத்தில் நிற்க மாட்டார்கள். பாகிஸ்தான் இதுவரை செய்திருந்த சில ஒரு பிரகடனங்களை எல்லாம் தூள் தூள் ஆக்கினார் நரேந்திர மோடி என்பதுதான் வரக்கூடிய செய்திகள். போதாத குறைக்கு இன்று டெல்லியில் பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன என்று கேட்டால், RSS தலைவர் மோகன் பாகவத் நீண்ட அறிக்கை கொடுத்திருக்கிறார். நரேந்திர மோடியை பாராட்டி இருக்கிறார். அமித்ஷா, ராஜ்நாத் சிங் போன்றவர்களை பாதுகாப்பதை தவிர இனி பாகிஸ்தான் இனி நம்ம தீவிரவாதத்தை இந்தியாவில் காண்பிக்க முடியாத அளவிற்கு தாங்கள் குறிப்பிட்ட மாதிரி சிவா வாழ நோட்ட நொறுக்கி அரிச்சுட்டாங்க. இந்தியாவினுடைய தொழில்நுட்பங்கள் இருக்கு பாருங்க, அந்த ராணுவ நுட்பங்கள் அதெல்லாம் பாகிஸ்தான் இல்ல. காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? இது இருக்கிற ஒரு 15-16 ஜெனரல் இருந்திருக்காங்க பாகிஸ்தான்ல. அவங்க எல்லாம் சாப்பிட்டு போட்டாங்க பணத்தை. எந்த மாதிரியான வந்து இந்த எல்லா பணத்தையும் சாப்பிட்டுட்டு துபாய், லண்டன், சவுதி அரேபியா எல்லாம் வீடு வாங்கிட்டாங்க. அங்க போய் நிக்கிறாங்க. இப்ப முஷரப் கூட அங்கதானே போயிருந்தாரு. ஆக மொத்தம் இதெல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக இந்தியாவிற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்று தான் சொல்லலாம். அது நரேந்திர மோடிக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்லலாம். சார் இப்போ சைனாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்ல செயல்படல. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய உள்நாட்டு தயாரிப்பான ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் துல்லியமாக செயல்பட்டு இருக்கிறது. இதை எப்படி சார் பார்ப்பது? இந்திய விஞ்ஞானிகள், இளம் விஞ்ஞானிகள், நரேந்திர மோடி சொல்லக்கூடிய ஸ்டார்ட் அப் போன்றவைகள் தான் இதற்கு ஒரு ஆதாரமாக இருந்திருக்கிறது. இந்தியாவை நம்புங்கள், பாகிஸ்தானை நம்பாதீர்கள் என்ற ஒரு நிலைப்பாடு வந்து விட்டது. நரேந்திர மோடிக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு எடை போட்டு பார்த்தால் மலைக்கும் மடுவுக்கும் மாதிரி இருக்கிறது. ஆராய்ச்சி மையங்கள் இந்தியாவில் அதிகமாக இருக்கின்றன. இளம் மனது அதாவது எண்ணங்களை நரேந்திர மோடி ஊக்குவிக்கிறார். என்னன்னு பாருங்க, 2 பெண்மணியை வைத்து பத்திரிகை நிருபர்களுக்கு சொல்ல சொல்லியிருக்காரு பாருங்க. இது ராஜ்நாத் சிங்கும் அமித்ஷாவும் சொன்னா அதுக்கு எடுபடுமா படாது, இதை வச்சு பண்ணியிருக்காங்க. அதுலயும் ஒருவர் முஸ்லீம், அந்த அம்மா குஜராத்காரி. போதாத வரைக்கும் விக்ரம் மிஸ்ரி என்பவர் ஸ்ரீநகர்ல இருந்து வரக்கூடிய காஷ்மீரி பண்டித் அவர். ஆக மொத்தம் அயல்நாடுதுறை செயலாளர் வைத்து பிரஸ் பிரீஃபிங் வைப்பது நரேந்திர மோடியினுடைய கலை. வரக்கூடிய நாட்களில் பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய எதிர்வினைகள் எல்லாம் கண்டிப்பாக அகில உலக தலைவர்கள் பாகிஸ்தான் மீது வெறுப்பு காண்பிப்பார்கள். தாங்களும் பார்த்திருக்கலாம். கடந்த ஒரு வாரத்தில் அமெரிக்க துணை ஜனாதிபதி சொல்லிவிட்டார், நாங்க இந்த சண்டையில ஈடுபட மாட்டோம், எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னு பாத்தீங்களோ, அவங்க வந்து சொல்லிட்டாரு, நீங்க பாட்டி என்ன ஒன்னா சண்டை போட்டுக்கிடுங்க, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. இது மாதிரி என்ன தெரியுது? ஒரு ஒரு பாகிஸ்தானுக்கு இது பாருங்க சிவா, 6 கொலைகள் அமெரிக்காவிலும் யூரோப்பிலும் செய்தார்கள். ஒரு இஸ்ரேல் பத்திரிகைக்காரனை கொலை செய்தது இந்த பாகிஸ்தான் கும்பல் தான். அவங்களெல்லாம் அடிச்சு வச்சதுனால 25 வருடத்திற்கு இருந்த ஒரு பகையை தீர்த்து கொண்டார் நரேந்திர மோடி என்று தான் சொல்ல முடியும். பாராளுமன்றத்தை, இந்திய பாராளுமன்றத்தை
தாக்கிய இதே கும்பலுக்கு நரேந்திர மோடி சாவுமணி அடித்தார். சார், இப்போ இந்தியாவுல வந்து 8000 சோசியல் மீடியாக்கள், வெப்சைட்டுகள் முடக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளிவருகிறது. நிஜமா முடக்கப்பட்டிருக்கிறதா? இதனுடைய பின்னணி என்ன சார்? மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவ் அருகே இருக்கக்கூடிய அந்த அமைச்சரகத்தில் இந்தியாவிற்கு எதிராக, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக, டர்க்கிக்கு ஆதரவாக மற்றும் இந்திய எதிர்வினைக்கு நரேந்திர மோடிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு செய்திகளை பரப்பக்கூடிய அந்த மாதிரியான ஒரு வெப்சைட்டை இந்தியா தடை செய்திருக்கிறது தற்காலிகமாக. இந்த போர் நிறுத்தம் மட்டும், அப்புறம் சரியாயிடும் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். அந்த செய்தி உண்மை இருப்பினும் அது மாதிரியான நிலைமையில் அஸ்வினி வைஷ்ணவ் என்று சொல்லக்கூடிய யூனியன் மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் செயலாளராக இருக்கக்கூடியவர் தமிழ் அதிகாரி எஸ் கிருஷ்ணன் என்று அம்மையார் ஜெயலலிதாவிடமும் ஐயா ஸ்டாலினிடமும் நிதி செயலாளராக இருந்தவர். அவர்தான் இன்று மத்திய அமைச்சரவையில் ஒரு மாபெரும் பதவி வைத்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி அவரிடம் பல முறை பார்த்து கேட்டு ஆலோசனை பற்றி நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் என்ற ஒரு ஸ்தாபனத்திற்கு இது மாதிரியான தேச விரோத செய்திகள் வருவதை தடுப்பதற்காகவே ஒரு குழாம் இருக்கிறது, அங்கு ஒரு குரூப் இருக்கு. அதை மானிட்டர் செய்வது ஒரு தமிழர் என்று சொல்வதில் நான் பெருமை அடைகிறேன். சிவா சார், இது போன்று தகவல் சார்ந்த விஷயங்கள்ல இப்போ வெப்சைட் அண்ட் ஃபேஸ்புக் பேஜஸ்களை, சோசியல் மீடியாவுடைய பேஜஸ்களை வந்து முடக்கக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் அடுத்து இந்தியா ஏதோ ஒரு பெரிய சம்பவத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? இந்தியா எப்பவுமே தயார் நிலையில் இருக்குதுங்க. இது நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம், டாக்டர் மன்மோகன் சிங் அரசாங்கம் அல்ல. அதையும் தவிர எதற்கும் தயார் இந்திய அரசாங்கம். பாருங்க, ஏ கிருஷ்ணசுவாமி என்பது சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃபா இருந்தாருங்க 2008. அவர் ஒரு தமிழ்காரருங்க. அவர் ப சிதம்பரம் விமானப்பட தலைவர். அவர் இன்னும் நம்மிடையே இருக்கிறார். 75-80 வயது ஆகிவிட்டது. அவர் இன்று காலையில் நான் பேசினேன். அவருக்கு உடல்நிலை சரியில்லை. அவர் சொன்னார், நான் இது 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு இந்த சான்ஸ் நரேந்திர மோடிக்கு கிடைச்சிருக்காது. என்னை தடுத்து நிறுத்தியது ப சிதம்பரமும் டாக்டர் மன்மோகன் சிங்கும் என்று ஏ.கே. ஆண்டனியும் என்று சொன்னார். ஆக மொத்தம் காங்கிரஸ் என்ற கட்சி பாகிஸ்தானுக்கே செய்தது இந்தியர்களுக்கு, இந்துக்களுக்கு விரோதமாக இந்த கட்சி என்பதைத்தான் ஏ கிருஷ்ணசுவாமி சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் சொல்லுவதன் மூலமாக தெரிகிறது. அதையும் தவிர சிவா, பல ஆங்கில தொலைக்காட்சிகளில் நான் பிரதிதினம் கலந்து கொள்கிறேன் டிபேட்ல. டைம்ஸ் நவ், ரிபப்ளிக், என்டிடிவி, இந்தியா டுடே போன்ற தொலைக்காட்சிகளில் இருக்கக்கூடிய பல கருத்துக்களை எல்லாம் ஒருகோத்து சேவித்து வைத்து சொன்னால் அனைத்து அதிகாரிகளும் நரேந்திர மோடி அரசாங்கத்தை பாராட்டுகிறார்கள். காரணம், இது மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் நரேந்திர மோடி ராணுவ அதிகாரிகளுக்கு, முப்படை தலைவர்களுக்கும், கப்பற்படை, விமானப்படை, தரைப்படை தலைவர்களுக்கெல்லாம் முழு சுதந்திரம் கொடுத்து, என்னுடைய குறிக்கோள் இது, பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவர்களை அடிக்க வேண்டும். நீங்க எப்படி அடிப்பீர்கள், நீங்க உங்களுடைய பாடு. அது அரசியல் மூலமாக கட்டளை தெரிவித்தது நரேந்திர மோடி. ஆக மொத்தம் 8000 வெப்சைட்டுகளை முடக்கியதை தவிர குறைந்தது 14 லட்சம் பேர் கொண்ட இந்திய ராணுவத்திற்கு நரேந்திர மோடி கொடுத்த ஒரே ஒரு ஆணை, பாகிஸ்தானை துவம்சம் செய்ய வேண்டும். சவுத் ஏசியா, தென்னேசியாவில் பாகிஸ்தான் என்ற ஒரு அமைப்பு இருக்கக்கூடாது என்ற ஒரு காரணம். இத்தனை வருஷம் அவங்க நம்ம தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த பின்னணியில் பார்த்தால் நரேந்திர மோடிக்கு வெற்றி வாகை சூடும் என்று தான் சொல்லுகிறார்கள். அதை தவிர ரியல் ஒன் நேயர்களுக்கு சிவா மூலமாக நான் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்தியா டுடே என்று சொல்லக்கூடிய ஆங்கில தொலைக்காட்சி ஊடகம் ஒரு ஸ்பாட் சர்வே பண்ணியிருக்காங்க. நேற்று நைட்ல இருந்து இன்னைக்கு காலை மட்டும். அது தொலைபேசியில் 85,000 பேர்களில் 28 மாநிலத்தில் இருக்கக்கூடிய பேசியிருக்கார்கள். அதுல ஒரே ஒரு ரிசல்ட் என்ன வந்துன்னு கேட்டா, இன்னைக்கு மத்திய அரசாங்கம் நாடாளுமன்றத்தை கலைத்து விட்டு தேர்தல் வைத்தால் நரேந்திர மோடிக்கு 400 சீட்டு வரும். தமிழகத்தில் 32 சீட்டு வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது எதை காண்பிக்கிறது? நரேந்திர மோடியினுடைய ஆளுமையை, நரேந்திர மோடியினுடைய தைரியத்தை.
ஒன்று. இரண்டாவது, நரேந்திர மோடிக்கு இந்த மாதிரியான வாக்கு வங்கிகள் வரக்கூடாது என்பதற்காகத்தானோ என்னமோ நம்ம ஊர் முதலமைச்சர் கூட வாக்கிங் ஆரம்பிச்சிட்டார். அவர் டிஜிபி ஆபீஸ்ல இருந்து அந்த இந்த கடற்கரை ஓரமாக போறாரு. எதுக்கு? 2026 பொது தேர்தலில் திமுக வரையெடுத்த டீலிமிட்டேஷன், ஹிந்தி எதிர்ப்பு, நீட் இதையெல்லாம் மறந்துவிட்டு இதுல ஒரு தேசப்பற்றில் அவர் ஓட்டு வாங்கிடுவாரோ என்ற பயத்துல நடைபயணம் ஆரம்பித்து விட்டார் மு.க.ஸ்டாலின். இனி தமிழக அரசியலும் மாறும். அதே மாதிரி இன்று ஜெயராம் ரமேஷ், ராகுல் காந்தி போன்றவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார்கள், இந்தியாவிற்கு கண்டிப்பாக வெற்றி அடைந்தது இந்திய ராணுவம் என்று. அவர்களுக்கு நரேந்திர மோடி பெயரை சொல்லுவதற்கு வாய் கூசப்பட்டாலும் இந்தியாவில் மாபெரும் சாதனையை புரித்த நரேந்திர மோடிக்கு ஓரிரு நாட்களில் அம்மையார் இந்திரா காந்தியை விட நரேந்திர மோடிக்கு புகழ் அதிகமாகிவிட்டது. சிவா, பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.